இவ சொந்த பொண்ணு இல்ல, பக்கத்து ஊர்க்கார பொண்ணு இல்ல, மாமுட்டு புள்ள, அத்தோட்டு புள்ள இல்ல. இந்த பாரு பக்கத்து ஊர்க்கார பொண்ணு கோவால வழியில பேசுறது கூட இல்ல. காட்டல கண்டிப்பா. ஏமா மாமு ஒண்ணு பண்ணா அத்திரு பண்ணா நீ பாத்துதான்டாரு அப்படின்ற சூத்த மூணு மாதிரி அவருக்கு கேள்வி பாரு அவரு உனக்கு அப்படி இருந்தாலும் தோழி இப்படி சொல்லி பார்ப்போம். ஆமா இதற்கு என்ன சொல்ல தேவாதிகள் எவ்வாறு நம்மளுக்கு பெருமை பார்த்து நம்ம வீட்டை சொல்லி அப்படி கஷ்டமா இருக்கும். ஆமா நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அப்படி இருந்தாங்க. ஆமா அதை பத்தி சொல்லி பார்ப்போம். கேளுங்கள் சாமி, அந்த இந்திராணியும் ராணியும் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்களோ தோழி, அந்த இந்திராணியும் ராணியும் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்களோ அந்த மாதிரி அதை போல் நம் இருவரும் வாழலாம் பாரு. இது வரைக்கும் அந்த அம்மா பெருமை பத்தி பேசி இப்ப என்ன சொல்லி தெரியுமா, அந்த லோகத்துல இருக்கக்கூடிய உங்க அப்பா இவங்கிட்ட நம்ம உறவாடனா காட்டிக்க அந்த பெண்ணு கிட்ட கூட்டியும் வச்சிருவோம், காட்டியை கொடுத்துருவாங்க. பவனாட்டி பேசி கேட்கிற கம்மனாட்டி அடைஞ்சது அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன். மச்சான்ற மாமான்ற இது வரைக்கும் வீட்டுல வசதியில் என்னென்ன இருக்குது உங்க அக்கா வீட்லயும் உங்க வீட்லயும் சொல்லி சொல்லி அழைச்சிங்க. அதுக்கெல்லாம் நான் மறுத்துட்டு போகிற போது தியாகர்கள் மூவர்கள் எப்படி வந்தார்கள், அதற்கு மேலாக என்னுடைய மாலைக்கு வந்தது உண்டான நீ எனக்கு கணவர், நான் உனக்கு மனைவி, சுகமா வாழலாம். அது யாரும் ஒப்பிட்டு சொல்றாங்க. இந்திராணி போல சுகமா வாழலாம். பொன்னுலகம் அமராவதி பட்டணம் தேவலோகம் முப்பெயர் கொண்ட நாடு. மும்மூர்த்தி தேவருக்கு அவரே தலைவர். அஷ்டவசிகள் வாயு, வர்ணன், இடியன், இந்திரன், அக்னி, குபேரன் என்று சொல்லக்கூடிய அஷ்டவசிகள் 8 பேரு. அனைத்து பேருக்கும் அவரே தலைவர். அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள் கடல்ல தோன்றினார்கள் இல்லையா? அது யாராரு? சாட்சாத்தி எம்பெருமானுக்கு லட்சுமி கொடுத்துட்டாங்க, நீ மனைவியா ஏத்துக்கணும்னு சொல்லி. இந்திரனுக்கு இந்திராணி கொடுத்துட்டாங்க. அகலிகின்ற பெண்ணு கௌதமகாமுனிவர் கொடுத்துட்டாங்க. அந்த கௌதமகாமுனிவருக்கு அந்த இந்திரன் கட்டி இருக்கிறது கடல்ல பிறந்தவர்கள், அழகிலே சிறந்தவர்கள் இல்லையா? 3 பெண்களும் ஆசை தெரியுமா? சகல சிம்ம ஆகணும் இல்லையா? ஒரு நாளைக்கு அவர்கிட்ட நம்ம போனோம், அவர்கிட்ட சேரணும்னு சொல்லி இந்த இந்திரனுக்கு ஒரு ஆசை. ஆசைப்பட்டு என்ன செஞ்சு தெரியுமா, அந்த கௌதமகாமுனிவர் ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல கணவன் மனைவி ஒற்றுமையாக அந்த ஆசிரமத்துல இருந்தாங்க. இவன் கம்பெனியா 30 பேர் கொண்ட நாடு இருக்கிறது. வியாபார மோவருக்கெல்லாம் 33 கோடி வியாபாரங்களுக்கும் தலைவராக அமைதியா இருக்க கூடாதா? அந்த பெண் மேல அகலிக்கின்ற பெண் மேல ஆசைப்பட்டு ஒரு நேரத்துல அந்த பொண்ணு சேரணும்னு சொல்லி ஒரு இரவுக்கு வந்து 4 ஜாமம். இப்ப அங்க என்ன கூப்பிடுச்சு, கோழி கொக்குடுச்சு. இங்க பாரு, கோழி எல்லாம் எப்பயுமே கூப்பிடுறது என்னதே காலையில உடனே மனுஷன் பொய் சொல்றது. அதுதான் நம்ம முதல் வாயிலே கோழி கூப்பிடுறாங்க, அது பொய் தானே சொல்றாங்க. சேவல் தானே கூவுது, சேவல் தானே கூவுது. அது சேவல் என்ன சொல்றாங்களா? கோழி கூப்பிடுச்சு எழு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் முதல் பொய்யை நம்ம சொல்றோம். தூங்கி இழந்ததுமே இல்லை, அப்படி கிடையாது. ஒரு இரவுக்கு 4 ஜாமம். 4 ஜாமத்துல இந்த ஆசிரமத்துல அவருடைய மனைவியாக அகலிகின்ற பெண்ணை கௌதமகாமியை விட்டு பிரிக்கணும். அதுக்கு என்ன செஞ்சு தெரியுமா? தேவேந்திர மகாராஜன் தன் மகனாகிய சத்ருஜன் அழைத்து கோழி சேவலாக ஆக்கி முதலாம் ஜாமத்திலே நீ போகணும், கோழி சேவலாக நீ போகணும் அப்படின்னு சொல்லி மகனுக்கு சொல்லிட்டான். அப்படி சத்ருஜன் கோழி சேவலாக உருவத்தை மாற்றி முதலாம் ஜாமத்திலே கோழி சேவலாக கூவினான். அப்படி கூவுகிற போது கௌதமகாமியார் பார்த்தாரு. வழக்கப்படி அவர் எங்கே சென்று கங்கிலே சென்று கங்கிலே அமர்ந்து தவம் செய்யக்கூடியது அவருடைய வழக்கம்.
சரி கோழி கூவிச்சு பொழுது விடிந்து விட்டது. வழக்கப்படி நம்ம கங்கைக்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நேராக எங்க சென்றார்? கங்காதேவியை தேடி அப்படி நேரா போய் கங்கை அப்படி கால் வச்ச உடனே கங்காதேவி திடீர்னு விழித்து பார்த்தா. கங்காதேவிக்கு வந்து எப்பயுமே பகல் நேரத்துல தூக்கமே கிடையாது. இரவு நேரத்துல மட்டும்தான் அமைதியா உறங்கி கொண்டிருக்கலாம். பகல் நேரத்துல இந்த போல பெண்களா துணித்து வைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, அசுத்தம் பண்றாங்க. அத்தனையும் தாங்கி கொண்டு அவர்கள் நித்திரை என்பதே கிடையாது கங்காதேவிக்கு. இரவு நேரத்துல அமைதியா தூங்கி கொண்டிருக்கிற நேரம் கௌதம மகாமுனிவர் போய் இப்படி கால் வச்ச உடனே திடீர்னு விழுத்து பார்க்கலாம் கங்காதேவி. அப்படி பாக்குற போது அடே பாவி, அடே செண்டாளா, டே கௌதம மகாமுனிவரே, உன் மனைவி அங்க ஆசிரமத்துல ஜுவார போய் விட்டார் இல்லையா? நீ இங்க தவம் செய்ய வந்துட்ட. இது நியாயமா? நீதியா? என் தூக்கத்தை நெத்திரையை கலத்தி விட்டாடா பாவி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஞானத்தால் உற்று பார்த்தான் கௌதம. ஞானத்தாக உற்று பார்த்த உடனே நம்முடைய மனைவி ஜுரம் போய் விட்டாளா அப்படின்னு சொல்லி நேராக ஆசிரமத்தை எட்டி பார்த்தார். ஆசிரமத்தை எட்டி பார்க்கிற போது அந்த கணவன் அவனுடைய மனைவி இடத்துல இந்திரன் 2 பேரும் அந்த ஆசிரமத்துல ஒற்றுமையாக இருந்த கண்ணால் பார்த்துட்டாரு. யார்? கௌதம மகாமுனிவர். இதை பார்த்த உடனே இந்திரன் என்ன செஞ்சு தெரியும்? ஒரு கரும்புனியாக உருவத்தை மாற்றி இவருக்காக பயந்து மறைஞ்சு ஓடனானா. அவர் சாபத்தை கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? அடே இந்திரா, நீ தேவருக்கெல்லாம் தளபதி. இப்படி இருந்த ஒரு தவறு செய்து விட்டாய். என் மனைவி மீதில் ஆசைப்பட்டு நீ என் மனைவி இடத்தில் என்னை விட்டு பிரித்து என்னை கங்கைக்கு அனுப்பிவிட்டு என் மனைவி இடத்துல சேர்ந்தாய். இந்த ஒரு யோனிக்கு நீ ஆசைப்பட்ட. உனக்கு என்ன சாபம் தெரியுமா? உன் உடம்பெல்லாம் யோனியாக போக முடியாத சாபத்தை, கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார் கௌதம மகாமுனிவர். ஆமா, அவருக்கா? கண்டிப்பா. என்னைக்குமே இந்திரனுக்கு உண்டு. அது எப்படி? ஆனா யாருக்குமே இந்த உலகத்துக்கே தெரியாது. அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஏன் சாபத்தை மாற்றி அமைச்சாரு? இந்த சாபத்தை கௌதம மகாமுனிவர் கொடுத்த உடனே அழுந்து புலம்பிக் கொண்டு பிரம்மாண்டத்துல போய் சென்றாலாம். சாபத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நீ செஞ்சது தவறு. அரசன் மனைவியில் ஆசைப்பட்டு அவனை பிரித்து விட்டு அந்த மனைவி இடத்துல சேர்ந்த உடனே முனிவராகப்பட்ட கௌதம மகாமுனிவர் கொடுத்த சாபத்தை என்னால நீக்க முடியாது. அதனால இந்த யோனியாகப்பட்டது உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படி என்று சாபத்தை மாற்றி அமைச்சாராம் பிரம்மதேவன். அப்பேற்பட்ட பெண்ணை நம்பி, அகலுகின்ற பெண்ணை நம்பி போன இந்திரனுக்கு உடம்பெல்லாம் யோனியாக போச்சு. இந்த பெண்ணை நம்பி நான் போனா எனக்கு என்ன நேரமோ என்ன அவர் ஆவாதுட்டாரு. அதனால அவர் சொல்லுது நான் சொன்ன கஷ்டமா இருக்கும். அதாவது இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் கணவன் மணி உறவு உண்டு. இவருக்கு என்ன சம்பந்தம்? என்ன சமாதானம்? ஆமா, கணவன் மணி உண்டு, உறவு உண்டு, சொந்தம் உண்டு, பாசம் உண்டு. கணவன் மணி ஒற்றுமையா வாழலாம், அவங்க இன்பமா வாழலாம். அதுக்கு ஒப்பாக நம்ம வாழ மாளிகை வாருங்கள் மன்னா என்று அழைப்பது நியாயம் கிடையாது. சிசியா, இந்த பெண்ணுக்கு எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது, இந்த உறவும் கிடையாது. நான் இப்ப கைலாய போய் கொண்டிருக்கிறேன். அந்த சந்திரனாரி போ ஆனால் தோழி, அந்த சந்திரான ரோகணியா அவள் இன்பமுடன் வாழ்ந்து வருகிறார்களோ, அந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறார்களோ. ஆனா ஒரு ரோகிணி மேல ரொம்ப ஆசை. ஆமா, அவர் தானே? ஆமா, சரிம்மா. அப்படி நாம சேர்ந்து வாழ்வா என்று சொல்லி பாரு, என்ன சொல்றாரு பாரு. என்ன சொல்றேன்? போல சனியுடனே என்னுடைய மாளிகை வந்ததை உன்னால் இருவரும் கணவன் மனைவியாக வாழலாம், வாருங்கள் மலை என்று ஒப்பிட்டு அழைக்கின்றார். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு 89 2 உண்டு. எப்படி 15 நாள் அந்த சந்திர பகவான் தேஞ்சு போறாரு, 15 நாள் வளர்ந்து போகிறாரு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இல்லையா? உயர்ந்தவன் தாழ்ந்து போலாம், தாழ்ந்தவன் உயர்ந்து போலாம் இல்லையா? அப்படி 15 நாள் வளர்றாரு, 15 நாள் தேஞ்சு போறாரு சந்திர பகவானுக்கு. அப்படி இருந்து போயிடும் அந்த சந்திரனுக்கு ரோகணிக்கும் கணவன் மனைவி என்று உறவு உண்டு, சொந்தம் உண்டு, பாசம் உண்டு. கணவன்
கணவன் மனைவினா ஒற்றுமையா தான் வாழ்வாங்க இல்லையா? தேவர்கள் ஒருவர் அவர் ஆகும் இல்லையா? அப்பேற்பட்ட சங்கிரடைய சிவபெருமான் ஜடையை ஜடாபரத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார் இந்த கடவுள் இல்லையா? அப்பேற்பட்ட சங்கிரனை ஒப்பிட்டு இவள் அழைக்கின்ற போது சிசியா இது நமக்கு தேவையில்லை. அந்த சந்திரனுக்கு ரோகணிக்கும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு இருக்கிறது. எனக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு கிடையாது அப்படின்னு சொல்றாரா? ஒரே ஏமா ஒரு பிடிமா முன்ன மாதிரி குடும்பம் தெரியாது. யார் அப்படிங்கிறது இன்னும் அந்த வீட்டுல இருக்கிற சாப்பாடு. ஆனால் தோழி அந்த அச்சுதானோ லட்சுமியும் எவ்வளவு இகழ்ச்சியுடனே எவ்வளவு இன்பமாக எவ்வளவு ஆசையுடன் எப்படி வாழ்கிறார்களோ அதை போல நாங்களும் வாழ்றோம். அதனால அவரிடம் சொல்லிப்பாரு என்ன சொல்றாரு. எப்படி அந்த வைகுந்தத்தில் இருக்கிறார்களோ அதுக்கு மேலாக என்னுடைய மலைக்கு வந்து உன்னால் சுகமாக வாழலாம் என்று சொல்லி. ஆமா, அதனால இந்த பெண்ணானவள் தேவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதற்கு மேலாக வாழலாம். இது நமக்கு தேவையில்லை. மாமா என் மனதை சோதிக்க இரண்டு பெண் உருவம் எடுத்து வந்தாரு. எப்படி அர்ஜுனன் நம்மை மதிக்காமல் போறார். வாரா வனங்கள் எல்லாம் நம்மள மாமா என்று அழைத்தால் உடனே வந்து காட்சி அளிப்பார் எங்க மாமா இல்லையா? அப்பேற்பட்டவரை நான் மறந்து சிவபக்தியாக நான் சிவபெருமானை கோரி நான் கைலாய போய் கொண்டிருக்கிற நேரம் என்னை மறந்து விட்டு போறான்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மோகினி பெண்களை வந்து என்னை வழிமறித்தார். யார் என்று தெரியாமல் மீண்டும் ஒரு பிராமணனாக வந்தார். அதற்கும் இணங்காமல் போனபடி பெருத்த ஒரு மலைக்குழு அதற்கும் இணங்காமல் நான் அவனை விரட்டி விட்டு போகிற போது நேராக வந்து எனக்கு மாமன் எனக்கு காட்சி அளித்தார். அர்ஜுனா உன்னுடைய தவத்தை நான் வெச்சினேன், உன்னுடைய தவத்தை நான் வெச்சினேன். நீ கைலாயம் சென்று வரமிட்டு வருவாய் அர்ஜுனா என்னை வாழ்த்தி அனுப்பினார். அவரே தான் மாமன் இல்லையா? ஆனா நான் மச்சானா சிசியா அப்படி இந்த பெண்ணானப்பட்டவள் பாரு லட்சுமி அச்சுதனும் லட்சுமியும் எப்படி இருக்கிறார்களோ வைகுந்தத்தில் அதுக்கு மேலாக வாழ்வாங்க. அவங்க கனவு மொழியில் உறவு உண்டு பாசம் உண்டு அப்படிதான் வாழ்வாங்க. ஆனா இவளுக்கு எனக்கு என்ன உறவு ஒண்ணுமே இல்லையா? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு அவங்களுக்கும் அதே சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி உறவு உண்டு. எனக்கு அது பெண்ணுக்கு என்ன உறவு உண்டோ எனக்கு கிடையாது, சொந்தம் கிடையாது. அப்படியா போன்றாரு அப்படி சொல்றாரா? உறவு எப்படியா அந்த மன்மாதனா சாமி அப்படியே போலே மன்மத கடவுளும் அந்த ரதி தேவி ஆகப்பட்டவர் அவர் இருவர்களும்
எவ்வளவு மகிழ்ச்சியுடனே ஆரணபுரி ஆளக்கூடிய மன்மத கடவுள் ஆரோக்கியபுரி ஒரு ஆண் மகன்ல அவளை போல அழகு படைத்த கடவுள் வேற யாரும் கிடையாது. ஆண்மகன் கிடையாது. ஒரு பெண் தெய்வத்துல ரதி தேவியை போல அழகு படைத்தவள் வேற எந்த பெண் தெய்வமும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா? ஆரணபுரி ஆண்டு காட்சி புரியக்கூடிய மன்மத கடவுள் ரதி தேவி அப்படி இருக்கிறார்களோ ஆமா. அதற்கு மேலாக வாழவான்னு சொல்றா சூப்பர் இல்லையா? நானும் சொன்னா இதை அவுத்து வச்சுட்டு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை திறந்தது பானால் அவர் நெற்றிக்கண்ணால் எரியப்பட்டு சாம்பலாகி விட்டார். அப்பேற்பட்ட மன்மத கடவுள் சாகரால் படிக்கிறாரு இல்லையா? எவரால் குலைக்கிறாரு இருந்தாலும் தன் மரகின்ற எடுத்தாரா? நெற்றிக்கண்ணை தொண்டால் அத்தனை குற்றம் என்று சொல்லி நெற்றிக்கண்ணை திறந்து தன் மருகனை மன்மத கடவுளை எரியப்பட்டார். எந்த தியாபரரும் சிவனுடைய தவத்தை குலைத்து வருவேன் என்று யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. மன்மத கடவுள் நான் ஒப்புக்கொண்டு நான் சிவனுடைய தவத்தை அழித்து வருவேன் என்று போனார். நெற்றிக்கண்ணை திறந்தாரு. அவர் அப்படி முன்னாடி போனாதான் தெற்கோட்டு பின்னாடி போனாரு. மருகவனை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போகலாம் சொல்லி இப்படி பின்னாடி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு. அதுதான் பாலைமாவனம். மன்மத கடவுள் எழுந்த இடம் தான் பாலைமாவனம் இல்லையா? அப்பேற்பட்ட சிவபெருமான் தன் மருகனை என்று காணாமல் எரித்து விட்டார். ஆனா இந்த பெண் வந்து தாடு போல தர்மதிசாட்டை பத்தின பொண்ணா இல்ல கேள்வி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. சொந்த கணவன் சொந்தம் கொண்டாடுற இது உனக்கு தகுந்த எனக்கு தக்காது. ஒரு வாட்டி எனக்கு தாராளமா அவ கூப்பிடலாம் போலாமே. நீங்க அது வேணா எனக்கு சிசியா அந்த ஞாபகமே எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஆனால் தோழி அவங்க 2 பேரும் கணவன் மனைவி உண்டு. இந்த பெண்ணுக்கு எனக்கு என்ன உறவுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நம்ம நாட்டுக்கு இவருக்கு அவருக்கு குடும்பமா? ஆனால் தோழி அன்ற நாள் வந்து சிவபெருமானிடம் வாங்கி வந்து வரான். இது அது கிடையாது. அது ஒண்ணு மாதிரி ஆளுங்க போறது. நல்லா இருக்குமா? ஆனால் தோழி இப்படி தேவாதி எவ்வாறு வாழ்ந்து வந்தார்களோ அதெல்லாம் சொல்லி பார்த்தோம். இவர் கேட்பது போல் தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் நான் அரண்மனையில் தூங்கி கொண்டிருந்தவள். ஆமா நாத்த அடிக்கும். அதனாலதான் அவர் என்னிடம் சேர மாட்டேன்றாரு. அதனால இப்ப இவருக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தோழி? இவர் கோடு தவறாத குருகுலத்தை சேர்ந்தவர். அதனால இவருக்கு ஒரு முத்து பல்லக்கம் எனக்கு ஒரு அத்தை பல்லக்கம் எடுத்து கொண்டு வர்றேன். ஸ்தான பானம் முடித்து விட்டு கிளீனா வர. அதனால இவருக்கு 7 கோடை போடு. தமிழ் இங்கிலீஷ் தான் போடுவோம். சரி இங்கிலீஷ்ல தான் போடு. நல்லா கோடு போடுறோம். எண்ணிக்கோ நல்லா பாரு. 1 2 3 4 பைப்பு 6 என்ன கோர் பைப்பு 1 2 3 4 பைப்பு 6 எங்க 6 என்ன 6 என்ன 6 என்ன 6 அது 6 அம்மாள் செவியே லாஸ்ட் பானா சுபேஜயம் அறிதென்றால் அறிது மாறினடாக பரப்பதாரிது